ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ரதி. வெல்கம் பேக் டு ரதி இந்தியா சேனல். ஆக்சுவலி இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து லைவ்ல கூட நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் அதை பார்க்காத நிறைய பேர் வந்துட்டு வீடியோ கீழே பண்ணிருக்கீங்க. இதுக்கு அப்படின்னா நான் வந்து தேர்ட் மந்த் என்டர் ஸ்கேன் போட சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து லோ பேஷண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து நிறைய நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணது என்னோட கடமை. ஸோ அதுக்காக நான் வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோ பேஷண்டா அப்படின்னாவே என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு டெலிவரி ஆகும்போது பேபியோட ஹெட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கீழே வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளசண்டா வந்து பின்னாடி பேக் வரும். பிளசண்டா மீன்ஸ் நெஞ்சு கொடி பின்னாடி வரும். ஸோ அது இல்லாம லோ பிளசண்டா வந்து பிளசண்டா வந்து கீழே இருக்கும். ஹெட் வந்து பேபி வந்து மேல இருக்கும். ஸோ பிளசண்டாக்கு மேல வெயிட் இருக்கும். ஸோ அதான் லோ பிளசண்டா இருக்கும். ஸோ வந்து 4 டைப்ஸ் ஆஃப் கிரேட் இருக்கு. 0 to 4 வரைக்கும் கிரேட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிரேட் வந்துட்டு கொஞ்சம் சில பேர் ஹையா இருக்கும், சில பேர் கம்மியா இருக்கும். ஸோ அதை வச்சு தான் சொல்லுவாங்க. நீங்க 3 மந்த்ல இருக்கீங்க, 4த் மந்த்ல இருக்கீங்க, 4th மந்த், 6 மந்த் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வேணாம் தான் சொல்லுவேன். கொஞ்சம் சேஃபா இருக்கணும். பட் நீங்க வந்து ரொம்ப டோன்ட் டேக் கேர். ஸோ அந்த மாதிரி ரொம்ப பயப்பட தேவையில்ல. முடிஞ்ச அளவுக்கு வீட்ல கொஞ்சம் வேலை செய்யாம பெட் ரெஸ்ட் எடுத்தாலும் சரியா போயிடும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். எனக்கு எப்படி லோ பிரஷர் தான் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து நமக்கு வந்து பிரெக்னன்சி 3 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆக வரைக்கும் எங்கேயும் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நான் வந்து 2½ மந்த்லேருந்து லாங் ட்ராவல் சென்னையிலேருந்து இங்கே திருவண்ணாமலைக்கு நான் லாங் ட்ராவல் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால எனக்கு வந்து லோ பிரசன்ட்டாக வந்து இருக்கிறது நான் வந்து கன்ஃபார்மாக நம்புறேன். ஸோ யாரும் ட்ராவல் பண்ணாதீங்க. ஸோ இது மட்டும் மேபி கன்ஃபார்ம் ஆச்சு லோ பிரசன்ட்டாக கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தயவு செஞ்சு யாருமே ஃபியர் ஆகாம அப்படின்னு யாருக்கும் பயப்படாம முடிஞ்ச வரைக்கும் பெட் ரெஸ்ட் எடுங்க. எனக்கு ஏதாச்சும் கொஞ்சம் வெயிட் தூக்குறீங்க, கொஞ்சம் ஏதாவது வேலை செய்றீங்க அப்படின்னா ப்ளீடிங் ஆகும். அதுக்காக தான் வந்துட்டு அப்படி சொல்றாங்க. ப்ளீடிங் ஆச்சுன்னா கொஞ்சம் ரிஸ்க் உடனே வந்து எங்க ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணணும். அதுக்காக தான் வந்துட்டு அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப ஹையா பார்த்துக்கோங்க, பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ரொம்பலாம் வந்துட்டு பயம் இல்ல டாக்டர்ஸ் வந்துட்டு. ஸோ கம்மியா தான் இருக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருந்தேன். வேலை எதுவும் செய்யல. ஒரு 4த் மந்த், 5த் மந்த் கூட நான் ஜாலியா கொஞ்சம் வைப் பண்ணுவேன். நெறைய சாங்ஸ் கேட்டு டான்ஸ் பண்றது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு கான்ஃபிடென்ட் மேல போயிடுச்சு. 5த் மந்த் ஸ்கேன் போட்டோனே நார்மல் ஆயிடுச்சு. ஆனா கொஞ்சம் ஃபியர் இருந்துட்டே இருக்கும் உள்ளார. பட் வெளிய காமிச்சுக்க மாட்டோம். உள்ள ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படின்னு ஒரு ஃபியர் இருந்துட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயப்படாதீங்க யாருமே. ஸோ லோ பேஷண்டா அப்படின்னா நான் என்னன்னு கேட்டேன் அவங்கள்ட்ட. இதுதான் லோ பேஷண்டா? மேக்ஸிமம் எல்லாமே நார்மல் டெலிவரி தான் ஆசைப்படுவாங்க. ஸோ அப்படி ஆசைப்படுறது வந்து ரிஸ்க்கா போய் முடிஞ்சிடும். அந்த லோ பேஷண்டா இருக்கிறது வந்துட்டு கண்டிப்பா நார்மலே பார்க்க மாட்டாங்க. நார்மல் டெலிவரி பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்துட்டு லோ பிரசன்டா இல்லாம கிளியரா இருக்கும். ஸோ நமக்கு வந்து லோ பிரசன்டா இருக்கு அப்படின்னா நார்மல் டெலிவரி கண்டிப்பா பார்க்க மாட்டாங்க. பார்க்கவும் முடியாது. நார்மல் டெலிவரி பேபியோட ஹெட் தான் கிட்ட நிக்கணும். ஸோ அதனால போய் பார்க்க மாட்டாங்க. ஸோ இது நான் எப்படி சின்ன பிள்ளைத்தனமா சொல்ற மாதிரி இருக்கா? ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்கும். ஸோ அதான் சின்னதா எக்ஸ்பிளைன் பண்றேன். தப்பா எடுத்துக்க வேண்டாம். இது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். இதெல்லாம் சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா இது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். அதான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அவ்வளவுதான். இப்ப நீங்க வந்து இப்போ வந்துட்டு ஒரு 8 மந்த்ல, 9 மந்த்ல இருக்கேன். ஸோ அப்படின்ற ரோ பிளே இருந்தா கண்டிப்பா அது ரிஸ்க் தான். ஸோ டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்களோ அத ஃபாலோ பண்ணுங்க. 3 மந்த்ல இருக்கும்போது தயவு செஞ்சு யாரும் கிளியர் ஆகாதீங்க. 5th மந்த்ல இருந்தா கூட தயவு செஞ்சு கிளியர் ஆகாதீங்க. அவங்க சொல்லுவாங்க பெட் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னா கம்பல்சரி பெட் ரெஸ்ட் எடுங்க. எந்த வேலையும் செய்யுங்க. வீட்ல சொல்லுவாங்க வேலை செஞ்சாதான் நார்மல் டெலிவரி ஆகும். தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்க. நானும் ஒரு ஆடை கூட கழட்டேன். ஒரு வேலையும் செய்யல. டெலிவரி தான் ஆச்சு. என்னுடைய உடம்புல ஒரே மாதிரி கிடையாது. அதுக்காக யாரும் எந்த வேலை செய்யாம இருக்க வேண்டாம். லோ ப்ரெசென்ட்டான்னு சொல்லும்போது பெட் ரெஸ்ட் கம்பல்சரி சொல்லும்போது கண்டிப்பா பெட் ரெஸ்ட் எடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அதிகமா ஸ்டாண்டிங் பண்ணாதீங்க. அதிகமா வந்துட்டு கொஞ்சம் இந்த பிரெக்னன்சில வந்துட்டு கொஞ்சம் கோர்ஸ் நடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த டைம்ல வேலை செய்யாம எந்த அளவுக்கு அந்த ரெஸ்ட் எடுக்க முடியுமோ அந்த ரெஸ்ட் எடுத்து மைண்ட் வந்து காமா வச்சுக்கோங்க. பீஸ்ஃபுல்லா இருங்க. கொஞ்சம் நல்ல சாங்ஸ் கேளுங்க. மைண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியா இருங்க. ஸோ கண்டிப்பா இந்த நார்மல் டெலிவரி ஆயிடும். சோலோ பேஷண்டா இருக்கிறது வந்து கண்டிப்பா இது மாறி நமக்கு வந்து பேபி கீழே வருவாங்க. பேஷண்ட் வந்து மேல போயிடும். ஸோ யாருமே டோன்ட் கெட் ஃபியர் காய்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து நான் நிறைய இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். நிறைய என்னோட லைவ் வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டுட்டே இருந்தாங்க. சரி ஓகே நம்ம கொடுத்துருவோம் ஒரு வீடியோ சின்ன வீடியோ கொடுத்துருவோமே நிறைய பேர் பயப்படுறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான். ஆக்சுவலி இப்ப எனக்கு ஒரு வேலை இருக்கு. நம்ம போட்டுட்டு போயிடுவோம் அப்படின்ற ஒரு தாட் தான். ஒரு 5 நிமிஷம் ஆகும் உட்காந்து பேசுறதுக்கு இல்ல. போட்டுருவோம் அப்படின்ற ஒரு தாட் தான். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த வீடியோல நான் பேசிட்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் தான் அந்த கமெண்ட் எனக்கு வந்திருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு மாரி கொஞ்சம் ஃபீலிங்ஸா இருக்கு. நிறைய விஷயம் அப்படின்னு எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எனக்கு பெர்சனலா வந்து செக் பண்ணுங்க. கம்பல்சரி நீங்க பண்ணுங்க. நான் வந்து ரிப்ளை பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா உங்களால முடியும். எல்லாமே முடியும். பார்த்துக்கலாம். என்னால முடியும். நான் டெலிவரி பண்ணிக்க முடியும். அந்த மாரி யோசிங்க. ஸோ நெகட்டிவா யோசிக்காதீங்க.
நான் வந்து எப்படி இருந்தேன் அப்படின்னா, டெலிவரி எனக்கு 1 நாள் தான். ஸோ அதுக்காக நம்ம பயப்படக்கூடாது. அந்த மாரி நெறைய பேர் முன்னாடியே பயப்படுவாங்க. இந்த பயம் எனக்கு வந்ததே கிடையாது. 1 நாள் தானே, என்ன டெலிவரி ஒரே 1 நாள் தானே. அது மட்டும் தான் நான் யோசிச்சேன். ஸோ நான் வந்து கிளியர் ஆகவே இல்ல. நான் பயப்படல தான் மெயின் ரீசன் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு வந்து எனக்கு பெயினும் வரவே இல்ல. அதுக்கு வந்துட்டு தம்பி வந்து கொஞ்சம் வெயிட்டா அதனால எனக்கு பெயின் வரவே இல்ல. அதனால நான் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகி நார்மலே அவங்களே பண்ணி வச்சாங்க. ஸோ இன்ஜெக்ஷன் மூலியமா குடுத்து நான் நார்மலா பண்ணிட்டேன். பெயின்ஃபுல்லா தான் இருந்துச்சு. டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். பார்ட் 2ன்னு சொல்லிட்டு எனக்கு வீடியோ போடணும்னு ரொம்பவே ஆசையா இருக்கு ஆக்சுவலி. எல்லாம் எனக்கு கத்தி கதறி அழுது வீடியோ போடணும்னு இருக்கு. அந்த மாதிரி இந்த ஜிவிஸ்ல பண்ணி விட்டாங்க. நான் அத சொல்ல சொல்ல நினைச்சுட்டே இருக்கேன். ஸோ டைம் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப கூட எனக்கு வேலை இருக்கு. என்னாவே சரி ஓகே காய்ஸ். அவ்வளோதான். மேபி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இப்போ ஜஸ்ட் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் பார்த்துருந்தேன். ஒயிட் டீ-ஷர்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து வாட்டரியா இருந்துச்சு. கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு ஒயிட் டீ-ஷர்ட்ஸ். நார்மலா இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு. நெறைய வாமிட் அதெல்லாம் வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன். எனக்கு பிரெக்னன்சி வந்து எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்க தெரியல ஆக்சுவலி. பீரியட் ஸ்டாப் ஆனதும் வாமிட் வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் செக் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். ஒயிட் டிஸ்சார்ஜ் நான் பண்ணிக்கல. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒயிட் டிஸ்சார்ஜ் எனக்கு வந்து ஓகே தான் வந்துச்சு. ஆனா அதிகமாவே இருந்துச்சு ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்றது. தெரியன்றது நான் லோ டீசென்ட்க்காக தான் எடுத்தேன். இருந்தாலும் இந்த கமெண்ட்க்கு ரிப்ளை கொடுக்க முடியாது. நான் பேச மாட்டேன். ஸோ தேங்க் யூ கைஸ். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருக்கு, உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு, ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், பாய். தேங்க் யூ.